வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரே ஒரு வேர்பை எடுத்து அது மூன்று வித்தியாசமான சுச்சுவேஷனில் பேசுகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். பாருங்க, இப்போ தூங்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல வேர்பு. தூங்குன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஸ்லீப்பு. நான் தூங்குகிறேன். இல்லைன்னா இப்ப அவன் அவள் கூட வச்சுக்கலாம். அவன் தூங்குகிறான், அவன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான், அவன் 8 மணி நேரமாக தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்படி வச்சுப்போம். அவன்ங்கிற நான்ங்கிறதுனால அந்த கடைசியில முடியறது இந்த மாதிரி முடியும். அவன் அப்படின்னா அவன் தூங்குகிறான், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான், அவன் 8 மணி நேரமாக தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த ரான் சவுண்ட்ல வரும். இது நான் அப்படிங்கறதுனால ரேன் 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 சவுண்ட்ல வருது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். நான் தூங்குகிறேன், நான் தூங்குறேன். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டர்கிட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வச்சுங்களேன். டாக்டர் நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் தூங்குறேங்க, நான் நல்லா தான் தூங்குறேன், தினமும் நல்லா தான் தூங்குறேன் சொல்றோம் இல்லைங்களா? இதை இப்ப நான் தூங்குறேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹேபிட்ஸு, டெய்லி ரொட்டீன் ஒர்க். ஓகேவா? நம்மளோட ஹேபிட்ஸை சொல்லும் பொழுதும் இதை சொல்லுவோம், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்ப சொல்லுவோம்? நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்ப யாராவது நம்ம அம்மாட்ட கேட்பாங்க, உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்க இப்ப தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தூங்கி கொண்டு இருக்கோம். அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் அவங்க கேட்கிற நிமிஷம் அந்த செயல் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எவ்வளவு நேரமா, எவ்வளவு காலமா அப்படின்னு அந்த பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ஒரு வேர்ப் எடுத்து 3 காலங்கள்ல எப்படி அதை பேசுறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் தூங்குறேன் அப்படின்னா சப்ஜெக்ட் பக்கத்துல ஸ்லீப். ஐ ஸ்லீப் ஆல்வேஸ். நான் எப்போதுமே நல்லா தான் தூங்குறேன். ஐ ஸ்லீப் வெல் ஆல்வேஸ் அப்படி கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் நல்லா தான் தூங்குறேன். ஐ ஸ்லீப் வெல் ஆல்வேஸ். இல்லைன்னா ஐ ஸ்லீப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ ஸ்லீப் டெய்லி. நான் நல்லா தான் தூங்குறேன், தினமும் நான் தூங்குறேன். இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க். நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை சொல்லும் போது சப்ஜெக்ட் பிளஸ் V1 பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1. இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு நான் டைம் லைன் சொல்றேன் பாருங்க. இது பண்ணாவும் இப்பதான் நம்ம டாக்டர்கிட்ட சொல்றோம், நான் நல்லா தாங்க தூங்குறேன் அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாஸ்ட்லயும் செய்வோம், இப்பயும் செய்வோம், நாளைக்கும் செய்வோம், ஃபியூச்சர்லயும் செய்வோம். அப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய ஹேபிட்ஸை பத்தி பேசும்போது, இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க்கை பத்தி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் பேசணும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், இல்லைன்னா அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா பாருங்க, இப்பதான் நம்ம அம்மா யார்கிட்டயோ சொல்றாங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்ப தூங்குறது இங்க ஆரம்பிச்சு அவங்க கேட்கிற நிமிஷம் வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அந்த செயல் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அப்ப இது தூங்கி கொண்டு இன்னமும் அந்த செயல் நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்லலாம்? இப்ப வரைக்கும் இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் ஸ்லீப்பிங். ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா he is sleeping. ஓகேவா? நம்ம பேசுற நிமிஷம் அந்த செயல் நடந்து கொண்டு இருந்தால் மட்டுமே இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் ஸ்லீப்பிங், he is sleeping அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, காட் இட். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, அதே சென்டென்ஸ் தான், ஆனா டைமை மென்ஷன் பண்றோம். நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னா அந்த பீரியடை மென்ஷன் பண்றோம் இல்லைங்களா? அப்படி அந்த பீரியடை மென்ஷன் பண்ணும்போது எப்படி சொல்லணும்னு பாருங்க. ஐ ஹாவ், இங்கேயுமே கொண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்க. அப்ப ஸ்லீப்பிங் தான் வரும். ஐ ஹாவ்
பீரியடை மென்ஷன் பண்ணும்போது ஐ ஹாவ் பீன் சேர்த்து ஸ்லீப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம். ஐ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் எவ்வளோ நேரமா? 8 மணி நேரமா. ஃபார் 8 hours. ஓகே, காட் இட். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சுச்சுவேஷன் வேற, இந்த சுச்சுவேஷன் வேற, இந்த சுச்சுவேஷன் வேற. ஆனா வேர்பு பாருங்க ஒண்ணுதான். இந்த ஸ்லீப்புங்கிற வேர்பை வச்சு நம்ம பேசுற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம ஐ ஸ்லீப் வெல் ஆல்வேஸ், இல்லைன்னா ஐ ஸ்லீப் ஆல்வேஸ், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றதா, இல்லைன்னா ஐ ஆம் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதா, இல்ல ஐ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 8 hours, நான் 8 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதாங்கிறத அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம இதுல எதை நம்ம பேசணுங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கா இருந்ததுன்னா நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுங்க. இது நம்ம பேசுற நிமிஷம் தான் இதுவும் நடக்குது, இதுவும் நம்ம பேசுற நிமிஷம் தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நம்ம பேசல, நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மா நம்ம சொல்றாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான், இல்ல நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்ப இது ரெண்டுமே பேசுற நிமிஷம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்லலாம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்லலாம். இதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இது ஒன்லி ஆக்ஷனை மட்டும்தான் சொல்றோம். அவன் தூங்கிட்டு இருக்கான். இது பாருங்க, இந்த ஆக்ஷனை விட அவன் இவ்வளோ மணி நேரம் அந்த பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி சொல்றோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் இட். இப்ப ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா வேர்பு 1 மட்டும் போட்டுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன? நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம அன்றாட செய்யக்கூடிய தினமும் என்னென்னலாம் டெய்லி ஒர்க்கா செய்யறோமோ அது எல்லாத்தையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அதுக்கு தான் இது ஸ்ட்ரக்சர். ஹி, ஷி, இட் ஏதாவது பேர் வந்துச்சுன்னா வேர்பு 1 கூட எஸ்ஓ இல்ல ஐஏஎஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப அதே ஸ்லீப் எடுத்துக்கும், வி எடுத்துக்கும். வி வந்தா வேர்பு 1 ஸ்லீப், அது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். நாங்க தூங்குறோம், வி ஸ்லீப், நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதே ஸ்லீப்ப இங்க ஒரு சப்ஜெக்ட் வச்சு பேசுமே. இப்ப ஷீ வச்சு பேசலாமா? ஷீ வச்சு பேசும்போது இந்த ஸ்லீப்பை எழுதி அவங்க கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது வேர்பை பொறுத்து. இந்த இடத்துல எஸ் மட்டும் ஆட் பண்ணணும். வி ஸ்லீப், நாங்க தூங்குறோம். ஷீ ஸ்லீப்ஸ் அப்படின்னா என்ன? அவ தூங்குறா அப்படின்னு அர்த்தம். இது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகேவா? அன்றாட செய்யக்கூடிய ஹேபிட்ஸ். இத பத்தி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, காட் இட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லியிருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன? இந்த ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் அட் டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஐ கூட ஆம், ஐ ஆம் எழுதிட்டு வேர்பு 1 கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம். இது ஃபர்ஸ்ட். ஐக்கு பக்கத்துல ஆம்ங்கிற ஹெல்பிங் வேர்பு தான் வரணும். இது ஹெல்பிங் வேர்ப். அதுக்கப்புறம் மெயின் வேர்பு. இங்க பாருங்க, ஐ ஆம் ஸ்லீப்பிங், வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டோம். பேசுற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கி கொண்டு இருக்கிறோம். இப்ப ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஹி, ஷி, இட், நேம். இந்த 4ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது அவங்களுக்கு ஹெல்பிங் வேர்பா இஸ் தான் வருவாங்க. இஸ் பிளஸ் வேர்பு 1 கூட ஐஎன்ஜி. கண்டினியூஸ் டென்ஸ்னால நீங்க வேர்பு கூட ஐஎன்ஜி தான் ஆட் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பு என்ன வரும்னு பார்த்துக்கணும். ஐக்கு ஹெல்பிங் வேர்ப் ஆம், ஹி, ஷி, இட், எனி நேம்க்கு ஹெல்பிங் வேர்ப் இஸ். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்க. ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கிட்டேன். சுசி இஸ் ஸ்லீப்பிங், சுசி தூங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க,
சப்ஜெக்ட் வி யூ தே. இவங்க 3 பேரும் சப்ஜெக்டா வரும்போது ஹெல்பிங் வேர்ப் ஆர் வருவாங்க, வேர்போட ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, தே ஆர் ஸ்லீப்பிங். ஓகே, இப்போ கண்டினியூஸ்னால வேர்பு கூட ஐஎன்ஜி தான் ஆட் பண்றோம், அது ரைட்டு. ஆனா எந்த சப்ஜெக்ட் வரும்போது எந்த ஹெல்பிங் வேர்பு வருது அப்படிங்கிறத நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, காட் இட். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கேயும் கண்டினியூஸ்னாலே வேர்பு கூட நம்ம ஐஎன்ஜி தான் ஆட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஐஎன்ஜி வேர்புக்கும் இடையில என்ன சேருது அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் ஐ வி யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது ஹாவ் பீன்ங்கிறத ஹெல்பிங் வேர்பு இவங்கள ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேர்போட ஐஎன்ஜி. இப்ப பாருங்க, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், தே. தே வந்தா என்ன பண்ணணும், ஹாவ் பீன் ஆட் பண்ணணும். தே ஹாவ் பீன், வேர்பு ஸ்லீப், அவங்க கூட ஐஎன்ஜி. தே ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 10 hours. இந்த இடத்துல அவங்க தூங்குற செயலை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவங்க இவ்வளோ நேரமா தூங்குறாங்கன்னு சொல்லி அந்த டைம் பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஹி ஷி இட் எனி நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது ஹாஸ் பீன் கூட verb ing ஆட் பண்றோம். It has been sleeping for 10 hours. Okay, got it? இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம ரீடுங்கிற வேர்பை எடுத்துக்கலாம். ரீடுன்னா படி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்ப நான் படிக்கிறேன், நான் தினமும் படிக்கிறேன். என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து நான் தினமும் காலையில படிப்பேன். ஏதாவது ஒரு புக்கோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று சம்திங் காலைல எழுந்தா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு 1. சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வேர்பு 1 கூட எஸ்ஓ இல்லை ஐஎஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேரும், இல்லைன்னா வேர்பு மட்டுமே வரும். இப்போ ரெண்டுமே வர மாதிரி நான் உங்களுக்கு எழுதுறேன். நாங்கள் படிப்போம், வி ரீட், வி ரீட் டெய்லி, நாங்க தினமும் படிப்போம். இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு. சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் வந்திருக்காங்க. இதையே ஷீ வச்சு எழுதலாம். ஷீ வச்சு எழுதும் போது வேர்பு கூட எஸ் ஆட் பண்றோம். ஷீ ரீட்ஸ் டெய்லி. ஓகேவா, இது ஒரு சுச்சுவேஷன். இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கா இருந்தா நீங்க இப்படிதான் பேசணும். இதையே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்ப பேசலாம், இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு யாராவது ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்க, ஐ ஆம் ரீடிங், நான் இப்ப படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். பேசுற அவங்க கேட்கற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அங்க பாருங்க, இப்பதான் நம்மள கேக்குறாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம இங்க ஆரம்பிச்சிருக்கோம் படிக்க, பாஸ்ட்ல ஏதோ ஒரு டைம்ல ஆரம்பிச்சு அவங்க கேட்கற நிமிஷம் வரையும் அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப கேட்கற நிமிஷம் ஒரு செயல் நடக்குதுன்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம், இப்ப இதே சப்ஜெக்ட் எடுத்துக்கலாமா, வி ஆர், விக்கு ஹெல்பிங் வேர்பு ஆர் தான், வி ஆர். ரீடு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம், வி ஆர் ரீடிங், நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இதையே ஹீ வச்சு எழுதலாம். ஹீக்கு ஹெல்பிங் வேர்பு இஸ், ஹீ இஸ் ரீடிங், அவன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே அந்த ஆக்ஷன் பேசுற நிமிஷம் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இதுதான். சப்ஜெக்டுக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில ஒரு ஹெல்பிங் வேர்பு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம். ஓகே, காட் இட். இதே ரீட நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பேசலாம். எப்படி பேசலாம், இதுவும் அதே தான். இப்ப யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க, நம்ம இங்க படிக்க ஆரம்பிச்சோம், இன்னும் கேட்கற நிமிஷமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் 6 மணில இருந்து படிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா 8 மணில இருந்து படிச்சுட்டு இருக்கேன்,
இல்லைன்னா நான் 4 மணி நேரமா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம படிக்கிறத விட நம்ம இவ்வளோ நேரமா நான் படிக்கிறேன்னு சொல்லி அந்த பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்றோம் பாருங்க, அப்பதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். இப்ப இதை வச்சு எழுதலாம் பாருங்க. வி, இந்த ஆர் வரக்கூடாது. இந்த இந்த சென்டென்ஸுக்கு ஹாவ் பீன், இவங்க தான் ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா? we have been reading, we have been readingனு சொல்லிட்டோம். ஆனா have been வந்தாலே பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணணும்ல. அப்ப for 4 hours, நான் 4 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணும்போது have been has been வச்சு பேசணும். அது சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி have been வருமா இல்ல has been வருமாங்கிறத நம்ம அப்புறமா தான் முடிவு பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இதே பாருங்க, he வச்சு சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். he வந்தா have வருமா has வருமா? has தான் வரும். he has been, மத்த எல்லாமே சேம் அதே தான். he has been reading for 4 hours. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இதுவும் பேசுற நிமிஷம் தான் நடக்குது, இதுவும் பேசுற நிமிஷம் ஆக்ஷன் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது ஆக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். இது ஆக்ஷனை விட அங்க நடக்கிற பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இப்ப பாருங்க, வாட்ச். வாட்ச்னா பாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இத வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் தினமும் டிவி பார்ப்பேன், நான் தினமும் டிவி பார்ப்பேன். ஐ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே சப்ஜெக்ட் உடனே வேர்பு வந்துடணும், அங்க எந்த ஹெல்பிங் வேர்பும் வராது. ஐ வாட்ச் டிவி, இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க். அதனாலதான் சப்ஜெக்டுக்கு உடனே அடுத்தது வேர்பு சொல்லிட்டோம். ஐ வாட்ச் டிவி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னா அவங்களோட ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க டெய்லி சொன்னாலும் சொல்லனாலும், இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஐ வாட்ச் டிவி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, அவங்க டெய்லி டிவி பார்ப்பாங்க, இது அவங்களோட ரொட்டீன் ஒர்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐ வாட்ச் டிவி, நான் டிவி பார்ப்பேன். ஓகேவா? இதையே ஒரு ஃப்ரெண்டு ஐ ஆம் வாட்சிங் டிவி இப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாக்குற நிமிஷம் இல்ல நம்ம கேக்குற நிமிஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க டிவி பாக்குறாங்க. நவ். நம்ம பேசுற நிமிஷம் இல்ல பாக்குற நிமிஷம் இல்ல கேக்குற நிமிஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஸ்ட்ல ஒரு ஆரம்பிச்சு நம்ம கேட்கும் போதும் அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஐ ஆம் வாட்சிங் டிவி அப்படின்னா நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இதே இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஐ ஆம் வாட்சிங் டிவி சின்ஸ் 8 AM. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவும் இப்பதான் நம்ம கேட்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு, அவங்களும் இப்பதான் பதில் சொல்றாங்க. ஐ ஆம் வாட்சிங் டிவி சின்ஸ் 8 AM அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்ல ஆரம்பிச்சு, இதுதான் காலையில 8 AM வச்சுங்க. இப்ப இது 10 AM. இப்ப காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இன்னமும் அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணும்போது நீங்க இப்படிதான் பேசணும். ஆக்ஷனை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா இது தேவையில்லை. ஓகேவா? இப்ப நம்ம முன்னாடி சென்டென்ஸ்ல ஃபார் போட்டோம், இங்க சின்ஸ் போடுறோம். எப்ப சின்ஸ் வரும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், பர்டிகுலர் ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியுது பாருங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க? காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ஸ் 8 AM. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சா சின்ஸ் போடுங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல அப்படின்னா ஃபார் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஐ ஆம் வாட்சிங் டிவி சின்ஸ் 8 AM. நான் காலையில 8 மணில இருந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதையே இப்ப ஐ ஆம் வாட்சிங், சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி, ஐ ஹாவ் பீன் வரணும் இல்லைங்களா? சாரி,
இப்ப நான் செஞ்சுங்க பாருங்க. ஐ ஆம் வாட்சிங் டிவி சின்ஸ் 8 AM சொல்லிடாதீங்க. ஐ ஆம் வாட்சிங் கூட இந்த டைம் பீரியட் வராது. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் 8 AM. ஓகே, காட் இட்? ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் போட்டு தோராயமா ஒரு 4 மணி நேரமா நான் பாக்குறேன் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா தோராயமா சொல்லும் போது ஃபார் சொல்லிக்குவோம். ஓகே, காட் இட்? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு ஐ வாட்ச் டிவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட ரொட்டீன் ஒர்க்குன்னு நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். இன்னொரு ஃப்ரெண்டு ஐ ஆம் வாட்சிங் டிவி சொல்றாங்கன்னா இப்ப அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஃப்ரெண்டு ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் 8 AM இப்படி சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இப்பவும் அவங்க பாக்குறாங்க தான், ஆனா அவங்க டைம் பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. காலையில 8 மணில இருந்து நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 4 hours. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சா சின்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்டே தெரியலன்னா அப்ராக்சிமேட்டா சொல்றோம் அப்படின்னா ஃபார் போட்டு டைமை சொல்லிக்கோங்க. ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. குக்குங்கிற வேர்பை வச்சு நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் ஆன்சர் பண்ணுங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் ஆன்சர் பண்ணுங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வீடியோவை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.